இயேசு கிறிஸ்துவனுடைய இனிய நாமத்திலே உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவர் இன்னொரு தருணத்தை கொடுத்ததற்காக நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். உங்களோடு ஆண்டவரை துதிப்பதற்கும் விண்ணப்பங்களை ஏறெடுப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றியுள்ளவனாக இருக்கின்றேன். இந்த அழைப்பை கொடுத்த சகோதரன் எபனேசருக்கு மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கின்றேன். இந்த மாலை நேரத்தில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிற செய்தி என்னவென்றால், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரத்திலே 23ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கின்றோம் என்றால், பிரியமானவன் என, மிகவும் பிரியமானவன், கிரேட்லி பிலவட். யாரை குறித்து சொல்லியிருக்கிறது என்றால், தானியேலை குறித்து சொல்லியிருக்கின்றது. தானியேல் என்ன செய்து கொண்டிருந்தான்? தானியேல் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றான். ஜெபித்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே காபிரியேல் தூதன் வருகின்றான். அவன் வந்து தானியேலை நோக்கி, நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போது கட்டளை வெளிப்பட்டது என்று கூறுகின்றான். அந்த வசனத்தில் மாத்திரமல்ல, தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், பிரியமான புருஷனாகிய தானியேலே என்று எழுதப்பட்டிருக்கின்றது. 19வது வசனம், 10ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்றால், பிரியமான புருஷனே. இந்த நாளின் தலைப்பு பிரியமான மகன் அல்லது மகள். தானியேலை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மாலை நேரத்திலே உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவர் அந்த விதமாக கூற முடியுமா? என் பிரியமான மகன், என் பிரியமான மகள் என்று கூற முடியுமா? கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. ஏன் வேதாகமத்திலே தானியேல் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஒரு மகனாக இருந்தார் என்று என்னென்ன காரியங்கள் குறிக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த மாலை நேரத்தில் நாம் பார்க்க போகின்றோம். முதலாவது, இந்த தானியேல் யார் என்பதை 1வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்றோம். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரத்திலே நாம் அவரை குறித்து வாசிக்கின்றோம். நேபுகாத்நேச்சார் ராஜா யெகோயாக்கீம் ராஜாவையும் மக்களையும் சிறைப்பிடித்து கொண்டு வருகின்றார். அப்படி சிறைப்பிடித்து கொண்டு வந்தவர்களிலே ஒருவன் தானியேல். அவனுடைய சரீரத்தை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்றால், தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தானியேல் 1:3. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துரை மக்களிலும் யாதொரு மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களும் என்று கூறப்பட்டிருக்கிறது. யாரை பற்றி கூறப்பட்டிருக்கிறது என்றால், தானியேலை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. ராஜா என்ன சொல்கிறார் என்றால், பிரதானிகளினுடைய தலைவனாகிய அஸ்பேனாசுடே நீ சொல்லி, எப்பா இஸ்ரவேல்ல இருந்து வந்திருக்காங்களே, கைதிகளா வந்திருக்கிறாங்களே, அவர்கள இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் யார் யார் இருக்கிறாங்களோ அவங்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு நல்ல பயிற்சி கொடு, எனக்கு கீழாக அவர்கள் வேலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதிலே ஒருவர் தான் தானியேல். ஆனால் ஆண்டவர் மிகவும் பிரியமானவன் என்று சொல்வதற்கு இதற்காரணமாக இருக்க முடியுமா? சரீர அழகு, ஞானம், படிப்பு இவைகள் காரணமாக இருக்க முடியுமா? இருக்கவே முடியாது, இருக்கவே முடியாது. ஆண்டவர் அதனாலே தானியேலை மிகவும் பிரியமானவன் என்று கூறவில்லை. தானியேலுடைய வாழ்க்கையிலே சில முக்கியமான குணாதிசயங்கள் இருக்கின்றது. அதனாலே ஆண்டவர் அவரை எனக்கு பிரியமான மகன் என்று சொல்லுகின்றார். அந்த காரியங்களை தான் இந்த மாலையிலே நாம் பார்க்க போகின்றோம். இந்த தானியேலும் அவனோடு சேர்ந்தவர்களுக்கும் ராஜா தன்னுடைய உணவை கொடுக்க வேண்டும் என்று உத்தரவிடுகின்றார். தானியேல் என்ன சொல்லுகின்றான்? தானியேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தானியேல் 1:8. தானியேல்
ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். முதலாவது தானியேலிலே காணப்படுகிற காரியம் என்னவென்றால், தன்னை தீட்டுப்படுத்தாதபடி அவன் காத்து கொண்டான். எந்த விதமான சமரசமும் இல்லை அவனுடைய வாழ்க்கையிலே. there is no compromise. அந்த விதமான ஒரு வாழ்க்கைக்கு தானியேல் தன்னை ஒப்பு கொடுக்கின்றான். ராஜாவினுடைய உணவிலே அதிலே இருக்கக்கூடிய மாம்சங்கள் ஒருவேளை சிலைகளுக்கு படைக்கப்பட்டிருக்கலாம். இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்திருக்கின்றார், எந்த விதமான உணவுகளை உண்ண வேண்டும், எந்த விதமான உணவுகளை உண்ணக்கூடாது, எந்த விதமாக இந்த மிருகங்களை அடிக்க வேண்டும், எல்லாம் கொடுத்திருக்கின்றார் அல்லவா. தானியேலுக்கு அந்த ஆண்டவருடைய வார்த்தைகள் எல்லாம் நன்றாக தெரிகிறது. தெரிந்த தானியேல் தன்னை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை. தன்னை தீட்டுப்படுத்த விரும்பாததுனாலே அந்த பிரதானிகளுடைய தலைவனிடத்திலே போய் சொல்லுகின்றான், ஐயா, எங்களுக்கு இந்த உணவெல்லாம் வேண்டாம், எங்களுக்கு வெறும் பருப்பும் காய்கறியும் கொடுங்க, காய்கறியும் கொடுங்க, அது மாத்திரம் எங்களுக்கு போதும். அந்த பிரதானி சொல்றான், எப்பா, ராஜா கொடுத்த உத்தரவு, ராஜா கொடுத்த உத்தரவுக்கு நான் சரியா வேலை செய்யலனாக்கா என் தலையே போயிடும், என் தலையே போயிடும். உங்களையும் பார்ப்பாரு, மற்றவங்களையும் பார்ப்பாரு, நீங்க மெலிந்து போய் இருப்பீங்க, அப்ப ராஜா என்னுடைய தலையை எடுத்துருவாரு. ஒன்னு தானியேல் என்ன சொல்றான், ஒரு 10 நாளைக்கு எங்களுக்கு வெறும் பருப்பும் காய்கறியும் கொடுங்க, 10 நாள் கழிச்ச உடனே எங்களையும் மற்றவர்களையும் நீங்க சோதித்து பாருங்க, நாங்க நல்லா இருந்தோம்னாக்கோ எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்ன உடனே அந்த பிரதானி அதற்கு கீழ்ப்படுகிறார். தானியேல் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் வாசிக்கின்றோம். அது என்னவென்றால், தானியேல் 1:9, தேவன் தானியேலுக்கு பிரதானிகளின் தலைவனிடத்தில் தயவும் இரக்கமும் கிடைக்கும்படி செய்தார். அது காய்கறி ஆனாலும் சரி, வெறும் தண்ணி ஆனாலும் சரி, கிரியை செய்கிறவர் ஆண்டவர், கிரியை செய்கிறவர் ஆண்டவர். எப்பொழுது நாம் நம்மை தீட்டுப்படுத்துவதற்கு அனுமதிக்காமல் இருக்கின்ற சமயத்தில், எந்த விதமான சமரசம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நீங்களும் நானும் நம்மை அனுபவிக்கின்ற சமயத்தில் ஆண்டவர் நமக்கு இறங்குகின்றார், ஆண்டவர் நமக்கு உதவி செய்கின்றார். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே, நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே, நம்முடைய சமுதாய வாழ்க்கையிலே சமரசம் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் வருகின்றது. ஆனால் விசுவாசிகளாக தானியேல் எப்படி முடிவை எடுத்துக்கொண்டானோ, என்னை நான் தீட்டுப்படுத்தக்கூடாது, இந்த உணவினாலே என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று காத்து கொண்டானோ, அதுபோல நீங்களும் நானும் நம்மை காத்து கொள்வோமா? தானியேலை போல நம்மை காத்து கொள்வோமா? இது முதலாவது காரியம், முதலாவது குணாதிசயம் தானியேலிலே நான் கண்ட ஒரு காரியம். இரண்டாவது, அவனுடைய வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரு காரியம் என்னவென்றால், தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம். அதற்கு முன்பாக 4வது அதிகாரத்தை வாசிப்போம். 4வது அதிகாரத்திலே நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் காண்கின்றார். அந்த சொப்பனத்தை கண்டவுடனே அவனுக்கு மன கவலையாக இருக்கின்றது, சோர்வுற்றவனாக இருக்கின்றான். ஞானிகள் எல்லாரையும் கூப்பிடுகின்றான். கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த சொப்பனத்தை சொல்லி சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை சொல்லும்படியாக கேட்கின்றான். ஒருவருக்கும் அர்த்தம் சொல்ல முடியவில்லை. உடனே தானியேலை அழைக்கின்றான். இவன் தான் ஞானிகளுடைய தலைவன். தானியேலை அழைக்கின்றார் ராஜா. தானியேலை அழைத்து அவருடைய சொப்பனத்தை எல்லாம் அவருக்கு சொல்லுகின்றார். அந்த சொப்பனம் நல்லா தெரியும் நினைக்கிறேன். சிலையை குறித்த, விருட்சத்தை குறித்த ஒரு சொப்பனம்.
நன்றாக வளர்கிறது, எல்லா கனிகளும் இருக்குது, மிருகங்கள் பறவைகள் எல்லாம் வந்து இருக்குது. ஆனால் வானத்திலிருந்து ஒரு தூதன் வந்து அந்த விருட்சத்தை விரட்டி வெட்டி போடு என்று சொல்லுகின்றான். ஆனால் மரத்தினுடைய அடி மாத்திரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். தானியேலுக்கு அந்த சொப்பனத்தை கேட்ட உடனே தானியேல் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். தானியேல் 4:19. அப்பொழுது பெல்தேஷாத்சார் என்னும் பெயருள்ள தானியேல் ஒரு நாளிகை மட்டும் திகைத்து சிந்தித்து கலங்கி நின்றான். சொப்பனத்தினுடைய அர்த்தம் தானியேலுக்கு கொடுக்கப்படுகிறது. அவன் சிந்தித்து கலங்கி நிற்கின்றான். இந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை ராஜாவுக்கு சொல்ல வேண்டுமே என்று அவன் கலங்கி நிற்கின்றான். ராஜா ஒன்னும் கலக்கம் கிடையாதுப்பா, இந்த சொப்பனத்தை அர்த்தத்தை எனக்கு சொல்லுன்னு சொல்றாரு. தானியேல் என்ன சொல்றான்? இந்த சொப்பனம் வந்து இன்னொருத்தருடைய வாழ்க்கையில நிறைவேறினா நல்லா இருக்கும், உம்முடைய வாழ்க்கையில இல்லாம அப்படின்னு சொல்லி சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அவன் சொல்லுகின்றான். அர்த்தத்தை சொல்லி முடித்த பின்பு அவர் என்ன சொல்கிறார்? 24ஆம் வசனத்தை வாசிப்போம். தானியேல் 4:24. ராஜாவே, அதன் அர்த்தமும் ராஜாவாகிய என் ஆண்டவன் பேரில் வந்த உன்னதமாருடைய தீர்மானமும் என்னவென்றால், மனுஷரின்றி நீர் தள்ளப்படுவீர், வெளியின் மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளைப் போல புல்லை மேய்த்து ஆகாய்த்து பணியிலே நனைவீர். இரண்டாவது தானியேலுடைய காரியத்திலே வாழ்க்கையிலே நான் கண்ட குணாதிசயம் என்னவென்றால், உண்மையை கூறுவதிலே தைரியம் உள்ளவனாக இருந்தான். அது ராஜாவாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உண்மையை கூறுவதிலே அவன் தைரியம் உள்ளவனாக இருந்தான். தைரியமாக ராஜாவினிடத்திலே, ராஜாவே, இதுதான் ஆண்டவருடைய திட்டம், நீர் வெளியே தள்ளப்படுவீர், மிருகங்களோடு சஞ்சரிப்பீர், மாடுகளை போல் புல்லை மேய்ப்பீர், பனியிலே நனைவீர். அதோடு அவன் நிற்கவில்லை. தானியேல் இன்னொரு காரியத்தை தைரியமாக ராஜாவிடத்தில் சொல்லுகிறார். அது என்ன காரியம் என்றால், தானியேல் 4ஆவது அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். தானியேல் 4:27. ஆகையால் ராஜாவே, நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்துக் கொண்டு நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும். அப்பொழுது உம்முடைய வாழ்வு நீடித்திருக்கலாம். என்ன தைரியம் வேண்டும் அல்லவா தானியேலுக்கு? ராஜாவிடத்தில் போய், ராஜாவே, நீர் நான் சொல்லுகிற காரியத்தை நீர் ஏற்றுக்கொள்ளும். நீர் என்ன செய்கிறீர்? அநியாயத்திலே ஈடுபடுகிறீர், அநீதியை செய்கிறீர், நீதியை செய்ய ஆரம்பியும். ஏழை மக்களுக்கு இறங்க வேண்டும், சிறுமையானவர்களுக்கு நீர் இறங்க வேண்டும், உம்முடைய அக்கிரமங்களிலிருந்து நீர் நீக்கப்பட வேண்டும். ஒருவேளை இதை செய்வீரே என்றால், ஒருவேளை உம்முடைய நாட்கள் நீடித்திருக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கொடுத்த வார்த்தையை மக்களுக்கு என்ன ஏற்பட்டாலும் சரி, அது யாராக இருந்தாலும் சரி, தைரியமாக நீங்களும் நானும் கூற முடியுமா? தானியேலுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் நான் பார்க்கின்றேன். இது மாத்திரமல்ல, 5ஆவது அதிகாரத்திலே இந்த காரியமும் நமக்கு தெரிந்த ஒரு காரியம். ராஜாவினுடைய மகன் பெல்ஷாத்சார் பெரிய விருந்து கொடுக்கின்றான். திராட்சரசம் பரிமாறப்படுகிறது. குடி போதையிலே அவன் என்ன சொல்கின்றான்? எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பாத்திரங்களை கொண்டு வர சொல்கின்றான். அதிலே அவன் பானம் பண்ணுகின்றான். அவனோடு சேர்ந்தவர்களும் பானம் பண்ணுகிறார்கள். அந்த நேரத்திலே ஒரு கை வருகிறது, சுவரிலே எழுதுகிறது. சுவரிலே எழுதுகிற சமயத்திலே 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. பயங்கரமான ஒரு சூழ்நிலையிலே அந்த ராஜா இருக்கின்றார். இந்த எழுத்து என்ன? யார் வாசிக்க முடியும்?
இதனுடைய அர்த்தம் என்ன? அவன் கலங்கி நிற்கின்றான். ஞானிகளாலே கூற முடியவில்லை. தானியேல் அழைக்கப்படுகின்றான். தானியேல் தைரியமாக இந்த ராஜாவிடத்திலும் காரியத்தை தைரியமாக பேசுகின்றார். அவர் என்ன சொல்கிறார் என்றால், ராஜாவே, உம்முடைய அப்பாவுக்கு தகப்பனாருக்கு நடந்த காரியம் எல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் எப்படி பெருமைப்பட்டார், அந்த பெருமைப்பட்டதின் காரணமாக ஆண்டவர் எப்படி அவரை தண்டித்தார், எல்லா காரியங்களும் உனக்கு தெரியும். தெரிந்திருந்தும் நீர் உம்மை தாழ்த்தாமல் உம்மை பெருமைப்படுத்தினீர். உண்மையான தேவனை வழங்காமல் சிலைகளை நீர் வழங்கினீர். தங்கத்தின் தெய்வம், வெள்ளியின் தெய்வம், கல்லின் தெய்வம், கடலின் தெய்வம் என்று அவர்களையெல்லாம் புகழ்ந்து பேசினீர்கள் அல்லவா? அதனால் தான் இந்த கையானது வந்து எழுதுகின்றது, கையானது வந்து எழுதுகின்றது என்று அவன் அர்த்தத்தை சொல்லுகின்றான். அதனுடைய அர்த்தம் என்ன? என்ன எழுதப்பட்டிருக்கின்றது? 25ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். 5ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். மேனே மேனே தெக்கேல் உப்பாசின். அதனுடைய அர்த்தத்தை கொடுக்கின்றார். மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். யார் இடத்துல பேசுறா? தானியேல் ராஜாவிடத்துல பேசுறான். இரண்டாவது, தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய். 27ஆம் வசனம். 28ஆம் வசனத்திலே பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்படும். நாம் கடினமான ஒரு நாட்களிலே வாழ்ந்து வருகின்றோம். எதிர்ப்பு அதிகமாக இருக்கின்றது. அநேக கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தலினூடாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். இதன் மத்தியிலே ஆண்டவர் கொடுக்கின்ற உண்மையான செய்தியை தைரியத்தோடு மக்களுக்கு தானியேலை போல நீங்களும் நானும் கூற முடியுமா? நீங்களும் நானும் கூற முடியுமா? நீங்களும் நானும் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, ஆண்டவரே, என்னிலே அந்த தைரியம் காணப்படுகிறதா? என்னிலே அந்த தைரியம் காணப்படுகிறதா? மூன்றாவதாக அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுவது என்னவென்றால் அவனுடைய ஜெப வாழ்க்கை. ஜெபத்திற்காக நாம் கூடி வந்திருக்கின்றோம். பல காரியங்களுக்காக இந்த மாலை நேரத்திலே நாம் ஜெபித்தோம். தானியேலுடைய வாழ்க்கையிலே அவனுடைய ஜெபத்தை குறித்து நான் காண்கின்றேன். அது மூன்றாவது குணாதிசயம் உங்கள் மத்தியிலே இந்த மாலையிலே நான் வைக்க விரும்புகின்றேன். நேபுகாத்நேச்சாருக்கு இன்னொரு கனவு வருகின்றது. முதலாவது கனவு. அந்த கனவை என்ன என்று சொல்லாமல் ஞானிகளை எல்லாம் கூப்பிட்டு அதனுடைய அந்த கனவையும் சொல்ல வேண்டும், உத்தரவும் சொல்ல வேண்டும் என்று சொல்லுகின்றார். ஒருவராலும் கூடாத ஒரு காரியம். உடனே அந்த அரசன் என்ன செய்கின்றான்? எல்லா ஞானிகளையும் மந்திரவாதிகளையும் நீங்கள் கொண்டு போடுங்கள். தானியேல் சில நாட்களை தரும்படியாக கேட்கின்றான். கேட்ட பின்பு அவன் என்ன சொல்கின்றான்? தானியேல் 2:17. பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக என்று எழுதப்பட்டிருக்கின்றது. ஆங்கில வேதாகமத்திலே மிகவும் அழகாக கூறப்பட்டிருக்கிறது. என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், he urged them to plead for mercy from the God of heaven. அதை தமிழ் படுத்துகின்ற சமயத்திலே பரலோகத்தின் தேவனிடம் இரக்கத்திற்காக மன்றாடும்படியாக வலியுறுத்துகின்றார். கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இந்த சொப்பனம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். சொப்பனத்தினுடைய அர்த்தமும் வெளிப்படுத்தப்பட வேண்டும். தானியேல் என்ன செய்கின்றான்? தன்னுடைய 3 நண்பர்களையும் அழைக்கின்றான். ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவன் இந்த சொப்பனத்தையும் சொப்பனத்தினுடைய அர்த்தத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்கள். அவர்களை ஜெபம் பண்ணுவதோடு நின்று விடவில்லை. அவனும் போய் ஜெபிக்கின்றான். 19வது வசனத்துல என்ன வாசிக்கின்றோம் என்றால்,
அந்த தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அநேகருக்காக நீங்களும் நானும் தினந்தோறும் ஜெபிக்கின்றோம் அல்லவா? நமக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம், மற்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கின்றோம். நீங்களும் நானும் ஜெபிக்கின்ற சமயத்திலே ஆண்டவர் கிரியை செய்கின்றார். உங்களுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கின்றார், மற்றவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்கின்றார். அதைத்தான் தானியேலுடைய ஜெப வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். தானியேல் தான் ஜெபித்தது மாத்திரமல்ல, தன்னுடைய நண்பர்களையும் ஜெபிக்கும்படியாக கேட்கொள்கிறார். ஆண்டவர் கிரியை செய்கின்றார். தானியேல் வாழ்க்கையிலே இன்னொரு சம்பவம் நடந்தது. ராஜாவுக்கு பிடித்தமான ஒரு தலைவன், அவனுக்கு அவனுடைய வேலையிலே உயர்வு கிடைக்கின்றது. வேலைக்குள்ள உயர்வு கிடைச்சுன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்கும் இல்லையா? அது போலதான் தானியேலுடைய உடன் ஊழியக்காரர்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்குது. இவன்ல என்ன குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஒரு குற்றமும் கண்டுபிடிக்க முடியல. உடனே என்ன சொல்றாங்க? அவனுடைய தேவனுடைய காரியத்தை குறித்த குற்றம் மாத்திரம் கண்டுபிடிக்க முடியும்னு ராஜாட்ட போய், ராஜாவே, உம்மை தவிர ஒருத்தருக்கும் யாரும் என்னமும் கேட்க கூடாது, ஜெபிக்க கூடாது, உமட்ட மாத்திரம் தான் கேட்கணும் அப்படின்னு ஒரு கட்டளை கொடு. 1 மாசத்துக்கு 30 நாள் தேவையில்லை தானியேலுக்கு, ஒரே நாள் போதும். இந்த கட்டளையை அறிந்த தானியேல் என்ன செய்கின்றான்? கதவு ஜன்னல்களை திறக்கிறான். எப்பொழுது எப்படி ஜெபிக்கிறானோ அது போலவே ஜன்னல்கள் எல்லாம் திறந்து வைக்கிறான். ஜன்னலை மூடி கதவெல்லாம் மூடிட்டு ஜெபித்துக்கலாம் இல்லையா? தானியேல் அப்படி செய்யல. ஜன்னல்களை திறக்கிறான். எருசலேமை நோக்கி பார்த்து அவன் ஜெபிக்கின்றான். எந்த விதமான பயமும் இல்லை. அப்படியே போனா என்ன செய்வாரு ராஜா? சிங்க கபியில போடுவாரு, அவ்வளவுதானே செய்வாரு. கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தடைகள் வருகின்ற சமயத்துல நாம் ஜெபிக்கின்றோமா? நாம் ஜெபிக்கின்ற கூட்டமாக, ஜெபிக்கின்ற தனிப்பட்ட நபர்களாக, ஜெபிக்கின்ற குடும்பங்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோமா? தானியேல் 9வது அதிகாரத்திலே அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அந்த ஜெபத்திலே மிகவும் அருமையான காரியங்கள் இருக்கின்றது. 3 காரியங்களை அந்த அவருடைய ஜெபத்திலே நான் காண்கின்றேன். முதலாவதாக, தானியேல் ஜெபிக்கின்ற சமயத்திலே ஆண்டவருடைய குணாதிசயங்களை கூறி ஜெபிக்கின்றார். தானியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9வது அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். தானியேல் 9:4. என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற தேவன். ஆண்டவருடைய குணாதிசயங்களில் ஒன்று. இரண்டாவதாக என்ன சொல்கிறார் என்றால் 10வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தானியேல் 9:10. எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. எங்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. 15வது வசனத்திலே என்ன வாசிக்கின்றோம் என்றால், இப்போதும் உமது ஜனத்தை பலத்த கையினால் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி உமக்கு கீர்த்தியை உண்டாக்கின எங்கள் தேவனாகிய ஆண்டவரே. ஆண்டவருடைய குணாதிசயங்கள் நமக்கு தெரியுமா? அந்த குணாதிசயங்களை கூறி ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிப்பதற்கு செல்வோமா? தானியேல் ஆண்டவருடைய குணாதிசயங்களை முதலாவது கூறி ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க செல்கின்றான். இரண்டாவதாக அவனுடைய ஜெப வாழ்க்கையிலே நான் பார்த்த காரியம் என்னவென்றால், 5ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். தானியேல் 9:5. நாங்கள் பாவம் செய்து, மீண்டுமாக அவன் இஸ்ரவேல் மக்கள் பாவம் செய்தான் சொல்லல, நாங்கள் பாவம் செய்து தன்னையும் அவன் சேர்த்துக் கொள்கின்றான். ஏதோ தான் உத்தமன் பரிசுத்தன் என்று நினைத்து மற்றவர்கள் எல்லாம் பாவம் செய்துட்டாங்க சுவாமி, அவருடைய பாவங்களை எல்லாம் மன்னியும். இல்ல. தானியேல் என்ன ஜெபிக்கின்றார்? நாங்கள் பாவம்
பாவம் செய்தோம், நாங்கள் செவி கொடாமல் போனோம், நாங்கள் கலகம் பண்ணினோம், நாங்கள் உமக்கு விரோதமாக துரோகம் செய்தோம். கிறிஸ்துக்கு அருமையான சகோதரன் சகோதரிகளே, நெகேமியாவுடைய வாழ்க்கையிலும் கூட அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நாம் பரிசுத்தராக இருந்தாலும் கூட மற்றவர்களுடைய பாவங்களுக்காக ஜெபிக்கின்ற சமயத்திலே நம்மையும் அதோடு சேர்த்து ஜெபிப்பது உத்தமம் என்று தானியேலுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கண்டுகொண்டேன். அடுத்தபடியாக மூன்றாவது அவனுடைய ஜெப வாழ்க்கையை நான் கண்டுகொண்ட ஒரு காரியம் என்னவென்றால் 18ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். 18ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி, உம்முடைய மிகுந்த இரக்கங்களையே நம்பி எங்கள் விண்ணப்பங்களை உமக்கு முன்பாக செலுத்துகிறோம். கேளும் ஆண்டவரே, மன்னியும் ஆண்டவரே, கவனியும், உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். எங்கள் நிமித்தமாக அல்ல, நாங்கள் ஒன்றும் செய்யவில்லை சுவாமி, எங்களுக்காக நீர் எதுவும் செய்ய முடியாது. உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக நீர் எங்களுடைய ஜெபங்களுக்கு இறங்க வேண்டும். எங்களுடைய நீதி அல்ல, எங்களுடைய உண்மை அல்ல, எங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை அல்ல, உம்முடைய இரக்கத்தின்படி நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும். நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தடை இருந்தாலும் ஆண்டவரிடத்திலே நாம் ஜெபிக்கின்றோமா? தானியேலை போல மற்றவர்களை ஜெபிக்கும்படி நாம் அழைக்கின்றோமா? நமக்காக ஜெபிக்கும்படி, மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்படி மற்றவர்களை நாம் கேட்டுக்கொள்கின்றோமா? தனிப்பட்ட முறையிலே, குடும்பமாக, சபையாக நாம் ஜெபத்திற்கு எவ்வளவு நேரம் செலவழிக்கின்றோம்? ஆண்டவருடைய குணாதிசயங்களை எல்லாம் கூறி ஆண்டவரிடத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை கொடுக்கின்றோமா? நம்மையும் பாவம் செய்ததோடு சேர்த்து நாம் ஜெபிக்கின்றோமா? ஆண்டவரே, என்னுடைய நீதி அல்லப்பா, என்னுடைய உண்மை அல்லப்பா, என்னுடைய பரிசுத்தம் அல்லப்பா, உம்முடைய இரக்கத்தின் நிமித்தமாக என்னுடைய ஜெபத்திற்கு நீர் இறங்கும், நீர் பதில் கொடும் என்ற ஆண்டவரிடத்திலே நாம் கேட்கின்றோமா? இதைத்தான் நான் தானியேலுடைய வாழ்க்கையிலே பார்க்கின்றேன். மூன்றாவதாக அவனுடைய ஜெப வாழ்க்கை. நான்காவதாக ஆண்டவருக்கு தன் எல்லா மகிமையையும் கொடுக்கின்றான். தானியேல் எல்லா மகிமையையும் ஆண்டவருக்கு கொடுக்கின்றான். தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 27ஆம் 28ஆம் வசனத்தை நான் வாசிக்கின்றேன். தானியேல் 2:27-28. தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதித்திரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களானாலும் கூடாது. மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுக்கத்நேச்சாருக்கு தெரிவிக்கின்றார். எங்களிலே எந்த ஞானமும் இல்லை, என்னிலே ஒன்றும் இல்லை. ஏன்னா தானியேல் சொல்லிருக்கலாம், ஆஹா நான் சொப்பனத்தை சொல்லிட்டேன், சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை எல்லாம் சொல்லிட்டேன் என்று தரப்பட்டு மார்படைத்து எல்லா இடத்துலையும் போய் புகழ்ந்து பேசிருக்கலாம் இல்லையா, என்னால் நடந்ததுன்னு. ஆனால் தானியேல் தனக்கு ஒரு மகிமையும் எடுத்துக்கொள்ளவில்லை. அவன் அதிலே பெருமை பாராட்ட விரும்பவில்லை. பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கின்றார்? நான் மோட்சத்திற்கு போய் என்னெல்லாம் பார்த்ததா, அதை குறித்து நான் பெருமை பாராட்ட மாட்டேன், என்னுடைய பலவீனங்களை குறித்து பெருமை பாராட்டுவேன் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகின்றார். தானியேல் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எனக்கல்ல, இது என்னால் அல்ல, என்னுடைய ஞானத்தினால் அல்ல, என்னுடைய வயதினால் அல்ல, இது ஆண்டவர் ஜீவிக்கின்ற தேவன் செய்த கிருபை. அவருக்கே மகிமை உண்டாவதாக. அவரே மறை பொருள்களை வெளிப்படுத்துகின்ற தேவனாக இருக்கின்றார். நீங்கள் ஜெபித்து ஆண்டவரிடத்திலிருந்து உத்தரவை பெற்றுக் கொள்ளுகின்ற சமயத்திலே நாம் பெருமை பாராட்டுகின்றோமா? நம்மை உயர்த்தி கூறுகின்றோமா?
அல்லது ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை அவருக்கு மாத்திரம் நீங்களும் நானும் கொடுக்கின்றோமா? தானியேலுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் நான் காண்கின்றேன். தனக்கு எந்த ஒரு பெருமையும் அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. 2 முறை சொப்பனங்களுடைய அர்த்தத்தை கொடுக்கிறான். சொப்பனத்தையும் சொல்லுகிறான். முதல் முறையில பெல்ஷாசாருடைய அந்த எழுத்து என்ன என்று வாசிக்கின்றான். அதனுடைய அர்த்தத்தையும் சொல்லுகின்றான். எல்லாவற்றையும் சொல்லி முடிச்சுட்டு அவன் என்ன சொல்றான்? என்னால் அல்ல ராஜா, என்னிலே ஒன்றுமில்லை, என்னிலே ஒன்றுமில்லை. என்னுடைய ஜீவிக்கின்ற தேவன், என்னுடைய ஜீவிக்கின்ற தேவன் அவர் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அவருக்கே மகிமை, அவருக்கே மகிமை. சாது சுந்தர் சிங் இங்கிலாந்தில் இருக்கின்ற சமயத்திலே, அவர் ஊழியம் செய்த சமயத்திலே அநேகர் அவர்களை பாராட்டினார்கள். அங்கே உள்ள செய்தித்தாள்ல முதல் பக்கத்துல எல்லாம் இவர் படமும் இவர் செய்தியும் தான். காரி டென்பூம் என்ற தேவனுடைய அடியாள் சாது சுந்தர் சிங்கை சந்தித்து, இப்படியெல்லாம் பேசுறாங்களப்பா, நீ அப்படிலாம் பேசும்போது உன்னுடைய மனசுல என்ன எண்ணம் ஓடுது அப்படின்னு கேட்டாங்களாம். சாது சுந்தர் சிங் என்ன சொன்னாரா? காரி டென்பூம், அந்த குருத்தோல ஞாயிறுல கழுதையில போனாரு இயேசு கிறிஸ்து. எல்லாம் மரங்களை போட்டாங்க, துணிகள் எல்லாம் போட்டாங்க. யாருக்காக போட்டாங்கப்பா? கழுதைக்காக போட்டாங்க. அந்த கழுதை பெருமைப்பட முடியுமா? ஆகா, என்னுடைய கால் மண்ணு படக்கூடாதுன்னு இலைய போட்டிருக்காங்க, உடுப்பை போட்டிருக்காங்க, துணிகளை போட்டிருக்காங்கன்னு இந்த கழுதை வந்து பெருமை பாராட்ட முடியுமா? அது கழுதைக்கல்ல, கழுதையில் மேலே சுமக்கப்படுகிற இயேசு கிறிஸ்துவுக்கு. சாது சுந்தர் சிங் என்ன சொல்கிறார்? நான் ஒரு கழுதை, நான் இயேசுவை சுமந்து செல்கின்றேன். எல்லா பெருமையும் புகழும் அவருக்கே உரியது என்று சாது சுந்தர் சிங் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரர்களே, நாம் செய்கிற காரியங்களினாலே ஆண்டவருக்கு மாத்திரம் மகிமை உண்டாகுமா? அல்லது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பெருமையை எடுத்துக்கொள்கிறோமா? தானியேலுடைய வாழ்க்கையில் அதைத்தான் நான் காண்கின்றேன். எல்லா பெருமையும் ஆண்டவரே, இது உமக்கு சொந்தம், ஆண்டவரே உமக்கு சொந்தம். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன். இந்த காரியங்களை எல்லாம் மக்கள் பார்க்கின்றார்கள். மக்கள் பார்த்து தானியேலை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். தரியோ ராஜா வருகிறார், சிங்க கபீட்ட என்ன சொல்றாரு? தானியேலே, நீ தொழுகின்ற அந்த தேவன் உன்னை விடுவித்தாரா? தரியோ ராஜாவுக்கு தெரியும் தானியேலுடைய வாழ்க்கை. நேபுகாத்நேச்சாருடைய மனைவி, அவனுடைய மகன் பெல்ஷாத்சார், அந்த எழுத்து எழுதப்பட்டது. இவனுக்கு கலக்கம். ஞானிகள் எல்லாம் வந்துட்டாங்க, ஒருத்தராலே முடியல. உடனே அவ வாரா, அவங்க அம்மா வாரா, வந்து மகனே, உங்க அப்பா காலத்துல ஒருத்தர் இருந்தாருப்பா, நீ அவரை கூப்பிடு, அவரிடத்துல உண்மையான தேவன் இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, நீங்களும் நானும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற சமயத்திலே கிறிஸ்து நம்மிலே ஜீவிக்கின்றார் என்று மக்கள் காண முடியுமா? மக்கள் காண முடியுமா? தானியேலுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் மக்கள் கண்டார்கள். தானியேலுடைய வாழ்க்கையிலே அதைத்தான் மக்கள் கண்டார்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் மக்கள் அதை காண முடியுமா? தானியேல் தன்னை தீட்டுப்படுத்த விரும்பவில்லை, சமரசப்படுத்த விரும்பவில்லை. தைரியமாக உண்மையை கூறினான். அவனுடைய ஜெப வாழ்க்கை தேவனுக்கே எல்லா மகிமையும் கொடுத்தான். அவனை பார்த்த மக்கள், நீதியுள்ள உயிருள்ள தேவன் அவனிலே ஜீவிக்கின்றார் என்று அறிந்து கொண்டார்கள். இந்த குணங்கள் உங்களிலும் என்னிலும் காணப்படுமே என்றால், ஆண்டவர் உங்களையும் என்னையும் கூட எனக்கு பிரியமான மகன், பிரியமான மகள் என்று கூப்பிடுவார் அல்லவா? ஜெபிப்போம்.